அதுவும் யூகேல ஹேர் கட்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வாயை பொழப்பீங்க. ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என் முடியை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வளர்ந்து கரண்டு முரடாக இருக்குது. நான் வேறு ஹோட்டலில் வேலை செய்கிறனால இந்த மாதிரியெல்லாம் ஹேர் வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால் கட் பண்ண போகிறேன். அதுவும் யூகேல ஹேர் கட்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வாயை பொழப்பீங்க, அந்தளவுக்கு ப்ரைஸ்லாம் இருக்குது. என்னோடய முடியும் பார்த்தீங்க இப்போ எப்படி இருக்கா, ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எவ்வளோ ப்ரைஸு, இந்த ஹேர் கட் பண்ணால் எவ்வளோ காசு ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். கைஸ், யூகேல சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு. அது என்னடா யூகேல சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே இந்த 2-3 மாதம் தான் வெயில் இருக்கும். மற்ற எல்லா நாளும் ஃபுல்லாகவே குளிர் தான். நீங்கள் அவ்வளோவா சன்னை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த 3 மாதம் 2 மாதத்துல தான் இங்கே பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே உள்ள பீப்புள் எல்லாரும் இந்த 2-3 மாதத்தை தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவுட்டிங் போகிறதுலேருந்து எல்லாமே ஆக்சுவலாக அப்போ தான் இங்கே பீக் டைம் மாதிரி எல்லாமே சேல்ஸும் கொஞ்சம் எல்லாமே அதிகரிக்கும். அதனால் இந்த கண்ட்ரியில் சம்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்லலாம் வெயில் அடித்தா என்னடா வெயில் அடிக்குது, மழையே வரமாட்டுது அப்படின்போம். ஆனால் இங்கே வெயில் அடித்தா அது நம்ம எந்த அளவுக்கு அங்கே வெயிலை வெறுக்கிறோமோ அதே அளவுக்கு இங்கே 2 மடங்கு வெயில் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, பக்கத்தில் என் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நடந்தோம்னா இந்த சைடு ஒரு ஃபுல்லாக ஹை ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் எப்போதும் ஹேர் கட் இது வரையும் 2 வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியும் அங்கே தான் போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு. நான் கைஸ் இப்போ ஹை ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்துட்டேன். கடை இந்த அங்கே இருக்கு, காட்டுறேன் பாருங்கள். கைஸ் உள்ளே வந்துட்டேன், இதுதான் கடை. இப்போ இங்கே தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்தீங்க, என் மண்டை இப்படி தான் இருக்குது. இப்போ எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். Moments later. கைஸ் ஃபைனலாக இதுதான் நம்மளோட ஹேர் கட் ஃபைனல் அவுட்லுக். இதுதான். இது எப்படி இருக்குது எனக்கு சத்தியமாக தெரில. வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழியில் போட்டால் தான் எப்படின்னு தெரியும். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா, இந்த ஹேர் கட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபா, 18 பவுண்டு. இங்கே யூகே காசுக்கு 18 பவுண்டு. நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ரொம்பலாம் இல்லை. ஆனால் அதுக்கு 2000 ரூபா கிட்டத்தட்ட. இதே ஹேர் கட்டு நம்ம ஊரில் நான் எனக்கு தெரிஞ்சு 150-200க்கு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து 2000 ரூபா கொடுத்து கட் பண்ணுறேன். நான் அதிகபட்சமாக அங்கே கொடுத்ததே 200 தான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஹேர் கட் பண்ணது இது வரையும் நான் 200க்கு மேலே பண்ணதில்லை. இங்கே வந்து இப்போ நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபா கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. திரும்பி இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.